இப்போ பாரு ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன் அப்படின்னு என்ன இதில் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? ரெஸ்ட்லேருந்து. நான் என்ன பண்ணுறது? ஆக்சிலரேட் பண்ணுறேன். எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன்? ஆல்ஃபா ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன். எவ்வளோ டைமுக்குன்னா சம் t1 டைமுக்கு ஆல்ஃபா ஆக்சிலரேஷன் சம் t1 டைமுக்கு. ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோனா சம் s1 வச்சுக்கலாம். அப்போ நல்ல ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வண்டியோட வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வெரி குட், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணிருச்சு. புரியுதா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நான் பிரேக் அடிக்க போறேன். புரியுதா? என்ன பண்றேன்? பிரேக் அடிக்கிறேன். அந்த ஃபைனலாக என்ன ஆயிடும்? அப்போ 0. அப்போ நல்லா பாரு, பிரேக் அடிக்கிறப்ப ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவ். ஓகேவா? டைம் எவ்வளோனா t2 டைமுக்கு பிரேக் அடிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோனா சம் s2. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி என்ன? 0. ஆல்ஃபா வச்சு ஆக்சிலரேஷன் பண்ணிக்க டைம் வந்து t1 மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணியிருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணா Vmax இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா t1 போடலாமா போடக்கூடாது? u0 கரெக்டாக. v is equal to u plus at. v0 a வந்து ஆல்ஃபா, t வந்து t1. ஓகே, இந்த கேஸ்ல சொல்லு ஸ்டார்ட். இப்போ இந்த ரெண்டாவது கேஸ்ல ஸ்டார்டிங் வெலாசிட்டி என்ன? Vmax. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? வெரி குட். அப்போ 0 ஈக்குவல் டு, இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு, இது வந்து செகண்ட் கேஸ். ஓகே, மைனஸ் பீட்டா t1. அப்போ இதுலேருந்து நான் Vmax இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம்? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நான் இது ரெண்டுத்தையும் டிவைட், இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ t2 தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாரு, Vmax ஈக்குவேட் பண்ணனா ஆல்ஃபா t1 ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா பை பீட்டா வேல்யூ என்ன வருது? புரியுதா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் என்ன? ஆல்ஃபா t1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா t2. புரியுதா? இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்? ஆல்ஃபா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு t2 பை t1. எனி டிஃபிகல்ட்டி? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சு போட போகிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நல்லா பாரு, நான் S1 வந்து எப்படி எழுதிக்கலாம்? இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் Vmaxல எழுதுவோமே. சரியா? அப்போ மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? மூணாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? ஃபைனல் வெலாசிட்டியோட ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டியோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்போ Vmax ஓட ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா s1. புரியுதா? அப்போ Vmax ஓட ஸ்கொயர் என்ன வருது? டே தம்பி, யார் மைக்ல இருந்தா கூங் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குடா. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாரு, ஸ்டார்டிங் ஸ்பீட் என்ன? ரெண்டாவது கேஸ் இங்கே இருக்கு பாரு, இது ரெண்டாவது கேஸ். ரெண்டாவது கேஸ்ல ஸ்டார்டிங் ஸ்பீட் என்ன? Vmax. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. வெரி குட். இது வந்து இங்கே u is equal to 0, இங்கே ஃபைனலில் v is equal to 0. இது நம்ம ரெண்டு கதையாக பார்க்கணும். ஓகே, ஒன்ல ஆக்சிலரேஷன், இன்னொன்று டீசிலரேஷன். அப்போ நல்லா பாரு, செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் 0 ஸ்கொயர்னா ஃபைனல் வெலாசிட்டினா 0. அப்போ 0 ஸ்கொயர் மைனஸ் Vmax. யார் மைக்டாது? ஸ்ரீவித்யாவா? ஓகே, ஸ்ரீவித்யாக்காக தயவுசெய்து எல்லாருமே வந்து ஒரு தடவை வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ நாள் வந்து கொரோனானால ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஓகேவா? கடந்த ஒரு 10 நாள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஓகேவா? ஈவன் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 hours வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும் பார்த்தியா, அதை போட்டிக்கிட்டு அப்பயும் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் கிளாஸ் வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சேட் பாக்ஸில் வந்து அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அப்போ நல்லா பாரு, Vmaxோட ஸ்கொயர் minus 2 beta s2. சரியா? ஸோ இதை பார்த்தோன்னா ஸ்டூடெண்டோட டிட்டர்மினேஷன். நம்மளுக்கு எல்லா வசதியிலேருந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அவ்வளோ முடியாமல் கூட என்ன பண்ணுறாங்க? படிக்கணும். இப்போ நல்லா பாரு, ரெண்டுமே Vmax ஆயிடுச்சா?
அப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? 2 alpha s1 equal to 2 beta 2 cancel பண்ணிட்டோம்னா alpha s1 is equal to beta s2. நல்லா படிங்கயும் alpha s1 is equal to beta s2 கரெக்டா? இப்போ இதில் இந்த alpha by beta என்னன்னு எழுதிக்கலாம்? s2 by s1 கரெக்டா? முடிஞ்சா? புரியுதா? ஓகே. இப்போ total time of journey அந்த வண்டி வந்து டோட்டலாக எவ்வளோ டைமுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைம் சார் ட்ராவல் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் ஆகுது, டோட்டல் எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு t1 இங்கே ஒரு, அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ட்ராவல் எவ்வளோ t1 + t2. வெரி குட். அப்போ டோட்டல் டைம் ta வந்துன்னா t1 + t2ன்னு எழுதலாமா? ஓகே. நான் ஆல்ஃபா t1 is equal to பீட்டா t2ன்னு பார்த்தேனா? இப்போ நீ சொல்லு, t1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா இல்லை t2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோமா? t1க்கு பதிலாக. அப்போ t1க்கு பதிலாக என்ன சரக்கு போடுவீங்க? பீட்டா பை ஆல்ஃபா இன்டூ t2 கரெக்டா? இதை வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் t is equal to பீட்டா பை ஆல்ஃபா t2 ப்ளஸ் t2 கரெக்டா? இங்கே எல்சிஎம் எடுத்துட்டு இதை இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ஆல்ஃபா t is equal to alpha plus beta t2. நல்லா பாரு, எல்சிஎம் எடுத்தீங்க ஆல்ஃபா t2 இருக்குமா, இங்கே பீட்டா t2 இருக்குமா, ரெண்டுத்துல t2 காமன் எடுத்தா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கரெக்டா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ t2ஓட வேல்யூ என்ன வருது எனக்கு? புரியுதா? ஓகே. இப்போ என்னோட v மேக்ஸிமமோட ஃபார்முலா என்ன? ஒன்று நான் ஆல்ஃபா t1 போடலாம், இல்லைனா பீட்டா t2 கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு t2ஓட வேல்யூ தானே தெரிஞ்சிருக்குது. அப்போ நான் t2க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா பீட்டா ஆல்ஃபா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டோட்டல் டைம் t. புரியுதா? இது மேக்ஸிமம் வெலாசிட்டி. Vmax equal to alpha beta by alpha plus beta into t. டைமென்ஷன் அனலைஸ் பண்ணு. ஆல்ஃபா ஆக்சலரேஷன், பீட்டா ஆக்சலரேஷன் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 1. டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டி அப்போ 1. இதுவும் டைமென்ஷன் இல்லாததா? இங்கே பாரு, ஆல்ஃபா பை பீட்டா டைமென்ஷன் லெஸ், s2 by s1 டைமென்ஷன் லெஸ். வெரி குட். ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ஆக்சலரேஷன் இன்டூ ஆக்சலரேஷன் என்ன கொடுக்கும்? ஆக்சலரேஷன் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் ப்ளஸ் ஆக்சலரேஷன், இந்த ஆக்சலரேஷன் கேன்சல். ஆக்சலரேஷன் இன்டூ டைம் என்ன? வெலாசிட்டியா? கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே.